பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை எனும் நூலின் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ், முருகன் ஒருபோதும் RSS அரை டவுசர் அணிய மாட்டார் என்றார். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்தில் இருந்தாலும் இருப்பாரே தவிர அவனுடைய RSS அரட்டோசர்களுக்கு அத்தனை பொருத்தி கொள்ள மாட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பதிலளித்தார். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் அது சார்ந்து என்னுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் சிறந்த முறையை பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தி நம்பிக்கை விரைவில் நல்ல தீர்வு வரும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான வழக்கு ஜூலை 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என கூறிய உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 142 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. அதோடு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயித்தது. இதைத் தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பன உள்ளிட்ட 14 கேள்விகள் எழுப்பி அரசியல் அமைப்பின் 143வது பிரிவின் கீழ் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இந்த குறிப்பு நீதிமன்றம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வரும் 22ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. கேரளாவில் நோய் பாதித்த தெருநாய்களை கருணை கொலை செய்ய அரசு அனுமதித்துள்ள நிலையில் தெருநாய்கள் கருத்தடை செய்யப்படுவதை தடுத்தால் 3 மாதங்கள் சிறை தண்டனை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவிலும் தெருநாய்கள் தொல்லை மிக அதிக அளவில் காணப்படுகிறது. தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கேரள அரசு பல நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் நாய்க்கடியால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தெருநாய்க்கடி சம்பவங்களால் ராபிஸ் தொற்று பரவி உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதுடன் நாய்கள் விரட்டுவதால் விபத்து சம்பவங்களும் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் நோய் பாதித்த மற்றும் தொற்று நோய்களை பரப்பக்கூடிய தெருநாய்களை கருணை கொலை செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கால்நடை மருத்துவரிடம் சான்று பெற்று கருணை கொலை செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய 17 மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 13 மையங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதை எவரேனும் தடுக்க முயற்சித்தால் அவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்துக்கு எதிராக 2006இல் CBI வழக்கு பதிவு செய்தது. அதேபோன்று அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் CBI தாக்கல் செய்த கூடுதல் அறிக்கை அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 901 கோடி ரூபாய் நிரந்தர வங்கி வைப்பீடுகளை முடக்கியது. இதை எதிர்த்து RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு குற்றச் செயல்கள் குறித்து தனிநபர்கள், காவல்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என குறிப்பிட்டனர். தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை முடக்கிய 901 கோடி ரூபாய் முடக்க நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். தாய் தந்தையருக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டதாக மூக்கமுத்து மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தனது வளர்ச்சியை அவரது வளர்ச்சியாக கருதி எப்போதும் தன்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் மூக்கமுத்து என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைந்தாலும் அன்பால் தங்கள் மனதிலும் கலை மற்றும் பாடல்கள் மூலம் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். மூக்கமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூக்கமுத்துவின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
மக்கள் பிரச்சனைகளை இத்தனை நாட்கள் தீர்க்காமல் தேர்தல் நேரத்தில் மனுக்களை பெறுவது ஏன் என திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினம் மாவட்டம் மவுரித்திடலில் பரப்புரை செய்தார். அப்போது மாணவர்களுக்கு சோதனை வந்தபோதெல்லாம் உதவி செய்த அரசு அதிமுக அரசு என்றார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விமர்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சிபிஐ கட்சி வந்து செஞ்சு பாருங்க. சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்றைக்கு கேரளாவில் ரெண்டுக்கும் விரோதமாக இருக்கு, காங்கிரஸுக்கு அதுக்கும். அதனால இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. மாணவருடைய நலன் கருதி கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டது அதிமுக. இதைத் தொடர்ந்து வேதாரண்யத்தில் பேசியவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சித்தார். இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு. 46 பிரச்சனை இருப்பதாக இந்த தாள் அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. 4 வருட காலமா இந்த 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல, ஏன் தீர்த்து வைக்கல? தேர்தல் நெருங்குவதால் திமுக நாடகம் ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுக கூட்டணி கட்சிகளும் மக்களும் அறிவார்கள் என அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி ஆட்சி என மூச்சுக்கு 300 முறை கூறும் அமித்ஷாவுக்கு பதிலடி தராத பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என வினவியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம் பயணத்தில் கூட்டணி மீண்டும் ஆள்பிடிக்க இறங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளார். கோவை பயணத்தில் கம்யூனிஸ்டுகள் தேய்ந்து கொண்டிருப்பதாக பேசிய பழனிசாமி சிதம்பரத்தில் அக்கட்சிகளுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருப்பதை கூறி கோவையில் பேசியவரும் சிதம்பரத்தில் பேசியவரும் ஒரே ஆளா என வாக்காளர் குழம்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனையை தீர்க்கவே அமித்ஷா வீட்டின் கதவை தட்டியதாக கூறும் பழனிசாமி அதை வெளிப்படையாக கூறாமல் கார்களில் மாறி மாறி போக வேண்டிய அவசியம் என்ன என அமைச்சர் KN நேரு வினவியுள்ளார். வரும் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி உறுதியானதால் எடப்பாடி பழனிசாமி ஆள் பிடிக்க கிளம்பிவிட்டதாகவும் அவரது பச்சை பொய்களை புறந்தள்ளிவிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினை மக்கள் மீண்டும் அரியணை ஏற்றுவார்கள் என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக செய்யும் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அதற்கு பதிலளித்துள்ளார். தோழமை கட்சி எந்த அளவுக்கு நடத்தணுமோ அதை வந்து கட்டாயம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவங்க கூட்டணி ஆட்சியில் சொல்றது அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு தான். மிக துணிச்சலாக பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அடிப்படை. அதிமுகவின் கூட்டணி அடைப்பை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி வசைபாடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். நீங்கள் விரித்திருப்பது இரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை வடிந்த கம்பளம் என்று விமர்சித்து அரசியல் ரீதியான பல கேள்விகளை முன்வைத்தோம். மசமாரி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை இல்லை என கூறியுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக கூட்டணியில் தான் குழப்பம் என்றார். காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமா அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. 2026 ஆண்டு தேர்தலில் யார் கூட்டணி தலைவர் என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை DSP சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் 6 காரணங்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அரசு ஊழியருக்கான விதிகளை மீறி உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களை சந்தித்ததாகவும் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. VVIP பந்தோபஸ்துக்காக மாவட்டம் முழுவதும் 44 வாகனங்களை பயன்படுத்திய நிலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மட்டும் திரும்ப பெற்றதாக ஊடகங்கள் முன் சித்தரித்து கூறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் ஆய்வாளரை மிரட்டி அவரை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் DSP அலுவலகத்தில் AC மற்றும் பிரிண்டர் பொருத்துவதற்கு உதவி ஆய்வாளரிடம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. DSP என்கிற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி உள்ளதோடு பல நேரங்களில் ஒழுக்கமின்மையை வெளிப்படுத்தி உள்ளதால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டைல்ஸ்களையே பீத்துக் கொண்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவது நாகையில்தான். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த தேமங்கலம் ஊராட்சியில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் இருந்தது. இந்த நிலையில் ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தரைத்தளத்தில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ்களையும் பீத்துக் கொண்டு தண்ணீர் அருவி போல ஆர்ப்பரித்து ஓடியது. ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் பைப் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆன்லைன் சூதாட்ட செயலி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறை கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சூதாட்ட விளம்பரங்களில் பிரபலங்களை நடிக்க வைத்ததால் இதன் பயனர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சூதாட்ட செயலிகளால் பண மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த செயலிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க மெட்டா மற்றும் கூகுள் நிறுவனங்கள் விளம்பரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அந்த நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சமீபத்தில் ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரங்களில் நடித்த நடிகர் பிரகாஷ்ராஜ், விஜய் தேவரகொண்டா, யூடியூபர்கள், இன்ஃப்ளூயன்சர்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவர்களை நடிக்கச் செய்த நிறுவனங்களுக்கும் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.